கல்லடைக்குறிச்சியில் ஃபேமஸே பார்த்தீங்கன்னா வந்து அப்பளம் வெரைட்டிஸ் தான். ஒரு நாளைக்கும் ஒரு அப்பளம் நாங்கள் தயார்படுத்திட்டு இருக்கோம். அப்பளத்தை வந்து வீசி போடுவாங்க. மெயினாக வந்து அப்பளத்துக்கு முக்கியமான விஷயமே வந்து வெயில் தான். அரிசி அப்பளம், கிழங்கு அப்பளம், இலவடகம், உளுந்து அப்பளம், ராகி அப்பளம், தக்காளி அப்பளம், சிறுதானிய அப்பளம். கண்டந்திப்ளி ரசப்பொடி, சாம்பார் பொடி, கருவேப்பிலை பொடி, சத்து மாவு, திருநெல்வேலிக்கே ஸ்பெஷலான இட்லி மிளகாய் பொடி, எலுமிச்சங்காய் ஊறுகாய், மோர் மிளகாய், வேப்பிலை கட்டிய ஓமப்பொடி வகைகள், மனோகரம். கல்லடைக்குறிச்சிக்கு ரொம்ப ஃபேமஸான புழுங்கலரிசியில பண்ண கைமுறுக்கு. வீடியோ பக்கத்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் இருக்கிறோங்க. கல்லடைக்குறிச்சியில் வீரப்பபுரம் தெரு அக்ரகாரத்தில் இருக்கிறோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கும் ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்கும். அந்த வகையில் கல்லடைக்குறிச்சி அப்பளங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி வந்து அந்த அப்பளத்தை எப்படி செய்கிறாங்க, என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க, அப்பளத்தை தவிர்த்து வேறு என்னெல்லாம் கொடுக்குறாங்க, டெலிவரி அவைலபிள் இருக்கான்னு சொல்லிட்டு முழு விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எம்பர் சோர்மணியன் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா. நம்ம அப்பளம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் கல்லடைக்குறிச்சிங்கிற இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கல்லடைக்குறிச்சி ரொம்ப சிறப்பான ஒரு ஊர். இங்கே 18 அக்ரஹாரங்கள் இருக்குது. தாமிரபரணிங்கிறது ஒரு வற்றாத ஜீவ நதி. அந்த வற்றாத ஜீவ நதி தான் இங்கே இருக்கிற அப்பளம்க்கோ நம்ம பண்ணுற பக்ஷணங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஸோ இங்கே வந்து குபேரர் பிரதிஷ்டை பண்ண கோவில் இருக்குது, ஆதிவராக கோவில். அழகான கல்லடை குறிச்சி அப்படின்னா 2 மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கிற ஒரு குறிச்சி. அதுதான் இந்த கிராமத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. இங்கே பக்கத்தில் மணிமுத்தார் ஃபால்ஸ் இருக்குது, குற்றாலம் இருக்குது, பாபநாசம் இருக்குது. இந்த ஊருக்கு மிக பக்கத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். வாங்க நம்ம அப்பளம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என் பேர் ஐஸ்வர்யா. நான் கல்லடைக்குறிச்சியில் ஸ்ரீ வராஹா ஃபுட்ஸ்லேருந்து. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி என் ஹஸ்பண்ட் தான் ஆரம்பித்தார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கல்லடைக்குறிச்சியில் வந்து ஃபேமஸே பார்த்தீங்கன்னா வந்து அப்பளம் வெரைட்டிஸ் தான். கல்லடைக்குறிச்சிக்கு என்ன ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு. அந்த தாமிரம் தான் அந்த தண்ணியில் இருக்கிறது. அதனால தான் நம்ம அப்பளம்க்கே வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குது. அதுதான் வந்து இந்த அப்பளமோட ஸ்பெஷாலிட்டி. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான அப்பளம் இருக்குது. கிழங்கு அப்பளம், அரிசி அப்பளம், அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். மற்றும் ஒரு 15க்கு மேற்பட்ட ஊறுகாய் வகைகள், தரமான ஊறுகாய் வகைகள் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. பலகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லடைக்குறிச்சிக்கே ஃபேமஸான இந்த புழுங்கலரிசி முறுக்கு, தட்டை, மனோகரம், திருநெல்வேலி ஸ்பெஷல் நெய் ஹல்வா, இதெல்லாமும் நாங்கள் வந்து சிறந்த முறையில் தயார் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஸ்ரீவராஹா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றி ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இது ஒரு 1960ஸ்லேயே வந்து எங்களோட தாத்தா பாட்டி ஆரம்பித்த பிஸ்னஸ் தான். நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதோட மகத்துவம் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் திருப்பியும் எடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் ஃபேக்ட்ரி எப்படி காமிக்கிறீங்க, உங்கள் ப்ராசஸ் எப்படி காமிக்கிறீங்களா? ஷோர், கண்டிப்பாக நான் உங்களுக்காக சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு இங்கே வரும். இந்த நீடர் மிஷினில் தான் எங்களோட பொருட்கள் எல்லாமே வந்து மிக்சிங் ஆகும். இதுக்கான அடுத்த ஸ்டெப் அங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த பால்ஸ் எல்லாமே, அதாவது இந்த உருண்டைகள் எல்லாமே ரெடியாக இருக்கும் இல்லையா, அந்த உருண்டைகள், அந்த மாவு உருண்டைகள் எல்லாமே இந்த நம்ம வீட்டில் இருக்க இட்லி குக்கர் மாதிரி இது கமர்ஷியலான இருக்கிற பெரிய இட்லி குக்கர், இதில் வந்து வச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கே திருப்பியும் அந்த வெந்த உருண்டைகள் எல்லாமே இங்கே வரும். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே நாங்கள் சேர்த்து அப்பளமாக வந்து அப்பளம் மிஷினில் போட்டு நாங்கள் அப்பளங்களை. ஓகே, அப்போ இதில் தான் வந்து அந்த பக்குவமான மாவு ரெடி ஆகுது. ஆமாம். ஓகே, இதுக்கு நீங்கள் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி தான் அந்த மாவையே வந்து ரெடி பண்ணி மிஷினுக்கு அனுப்புறீங்க. ஆமாம். ஓகே, மிஷின் பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி அப்பளம் தயாரிக்கிற முறையே போயின்னு இருக்கு. ஸோ இந்த வெந்த மா உருண்டைகள் எல்லாமே இந்த மிஷின்குள்ளே போட்டுட்டு உங்களுக்கு இந்த ஷீட் வழியாக நம்மளுக்கு அழகழகான வட்டமான அப்பளம்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். வீட்டில் பார்த்தோன்னா சப்பாத்தி வந்து நம்ம உருண்டைகள் ஆக்கி நம்ம இடுறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே இந்த மா உருண்டைகள், வெந்த மா உருண்டைகள் எல்லாமே இந்த ஒரு பெரிய ஒரு டேங்க்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு இந்த வடிவங்கள் வழியாக நம்மளுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஷீட்கள் எல்லாமே எங்களோட வேலை பார்க்குறவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பின்னாடி வெயிலில் வந்து காய போட்டுருவோம். இந்த
இடத்துல தான் வந்து நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் அப்பளம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி அப்பளம் காஞ்சிட்ருக்கு. இதே மாதிரி ஒரு நாளைக்கும் ஒரு அப்பளம் நாங்கள் தயார்படுத்திகிட்ருக்கோம். அந்த அப்பளங்கள் எல்லாமே வந்து இந்த ஷீட்டில் இந்த அழகான வடிவங்களோட கஸ்டமருக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது எவ்வளோ நேரம் மேடம் ட்ரை பண்ணுவீங்க இந்த இடத்துல? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இதில் வந்து ட்ரை ஆகும். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் இருக்குது. காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, தரக்காய்ச்சல், இரட்டை காய்ச்சல் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க ஷீட்ஸ் எல்லாமே அப்பளம் வந்து அதில் காஞ்சிட்ருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய இடத்துல வந்து அப்பளம் வந்து தரக்காய்ச்சல் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அப்பளத்தை வந்து வீசி போடுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப் தான் அடுத்து வந்து நம்மளுக்கு இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு அப்பளம் வந்து நல்ல சைஸ் பெருசாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், மெயினாக வந்து அப்பளத்துக்கு முக்கியமான விஷயமே வந்து வெயில் தான். வெயில் அப்பளம் காய தான் டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு கூடுதலாகவே இருக்கும். அதுதான் அதோட மகத்துவம். இது எல்லாத்துக்கும் தாண்டி நம்ம ஊர் ஸ்பெஷலான தாமிரபரணியில் இருக்கிற தாமிரம், அதாவது காப்பர், அதுவும் இந்த அப்பளத்தில் சேரும்போது அதோட சுவை வந்து இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது நீங்கள் ஒரு நாளும் ஒரு வெரைட்டி பண்ணுறீங்க என்ன மேடம்? இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாங்களா? டெஃபினட்டாக பார்க்கலாம், வாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எங்ககிட்ட ஒரு 7 வகையான அப்பளங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை உங்களுக்கு நான் காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசி அப்பளம். இது வந்து 200 கிராம் பேக்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு அப்பளம், இங்கிலீஷில் டேப்பியோக்கா அப்பளம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 200 கிராம் பேக்கில் எத்தனை பீசஸ் மேடம் இருக்கும்? உங்களுக்கு வந்து ஒரு 30 அப்பளங்கள் வந்து உங்களுக்கு எண்ணிக்கை இருக்கும். இலவடகம், ஓமமில் செய்கிற அப்பளம். இது வந்து உளுந்தப்பளம். உளுந்தப்பளம் ரொம்ப ஹெல்த்தியாக கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ராகி அப்பளம். சில பேருக்கு ரொம்ப டேங்கியாக புளிப்பாக சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தக்காளி அப்பளம். தக்காளி அப்பளம் ஆமாம், ஒரு முக்கியமான ஒரு அப்பளம், ரொம்ப வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், சிறு குழந்தைங்களுக்கு கூட. அது வந்து சிறுதானிய அப்பளம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பளமோட வகைகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பவுடர்ஸ் வெரைட்டிஸ். இந்த பவுடர்ஸ் வெரைட்டிஸில் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் எல்லாருக்குமே இந்த இம்யூனிட்டி வந்து ரொம்ப தேவைப்படுது. அதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக தயார் பண்ண ரசப்பொடிகளில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டந்திப்பிலி ரசப்பொடி. இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக ரசமாக பண்ணிடலாம்? நம்ம யூஸ்வலாக ரசம் பண்ணுற அதே மெத்தட் தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம பார்த்தோன்னா இதில் கண்டந்திப்பிலி வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் ஆட் பண்ணுற ரசப்பொடிக்கு பதிலாக இந்த பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது ரசமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சூப்பாக வேணாலும் நீங்கள் ஈவினிங் அப்படியும் பயன்படுத்திக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிளகு ஜீரக ரசப்பொடி இருக்குது, மைசூர் ரசப்பொடி இருக்குது, கொள்ளு ரசப்பொடி இருக்குது, மற்றும் தக்காளி ரசப்பொடி இருக்குது. மற்றொரு தயாரிப்பு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி. ட்ரெடிஷ்னலான மெத்தடில் உங்கள் வீட்டில் சாம்பார் வச்சிங்கன்னா வீட்டு வாசல் எல்லோரும் வந்து எங்கள் வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களோட நறுமணம் மிகுந்த தயாரிப்புகள் தான் வந்து சாம்பார் பொடி. ரொம்ப ப்ரோட்டீனாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டு சுட சாதத்தில் கொஞ்சம் இந்த பருப்பு பொடியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதோடு சேர்ந்தது தான் வந்து கருவேப்பிலை பொடி. சில பேருக்கு அயன் ரொம்ப கம்மியாக இருக்கும், தலைமுடி ரொம்ப உதிரும், கவலைப்படுவாங்க, அவங்களுக்கானது கருவேப்பிலை பொடியும் இருக்குது. இது வந்து ஹெல்த் மிக்ஸ், அதாவது சத்து மாவு. இதில் 18 விதமான பொருட்கள் இருக்குது. இது நம்ம காலையில் வந்து சில பேருக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணணும், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து நம்ம வெந்நீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நம்ம ஒரு கட்டான பதத்தில் இது பண்ணோம் அப்படின்னா, பாலை விட்டு நாட்டு சக்கரை விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலிக்கே ஸ்பெஷலான இட்லி மிளகாய் பொடி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து பக்ஷண வகைகள். கல்லிடைக்குறிச்சிக்கு ரொம்ப ஃபேமஸான புழுங்கலரிசியில் பண்ண கைமுறுக்கு. திருநெல்வேலி சொல்லும்போது நம்ம ஜில்லாவில் ஃபேமஸான ஒரு விஷயம் நெய் அல்வா. அல்வா எல்லாம் எப்படி? ஆமாம், ஸோ அதனால திருநெல்வேலி ஸ்பெஷல் ஹல்வா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டை. ஈவினிங் ஒரு காஃபியோ டீயோடையோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பக்கா காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து அதிரசம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காராச்சே வெரைட்டிஸ் இருக்குது, ஓமப்பொடி வகைகள், ரிப்பன் பக்கோடா, ஸ்பெஷல் மிக்சர், பக்கா காம்பினேஷன் ஃபார் காஃபி அண்ட் டீ. இது வந்து காரா பூந்தி. காராச்சேவும் சரி காரா பூந்தியும் சரி மிளகு பொடினால் பண்ணுறது. இந்த காலத்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஸோ இப்போ ஸ்கூல்லாம் இல்லை, ஸ்கூல்லாம் திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுன்னு என்ன மாதிரி அம்மாக்களுக்கெலாம் ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இது பார்த்திங்கன்னா மாலாடு 100% ப்ரோட்டீன். இதில் சுத்தமான நெய், முந்திரி பருப்பு மற்றும் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து தயார் பண்ண மாலாடு. திருநெல்வேலிக்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் மனோகரம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அதோட சுவையே வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும். இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க, எனக்கு ஒரு காம்போ மாதிரி கொடுக்க முடியுங்களா? எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு இது வச்சு கொடுக்க முடியும்னு கேட்டால் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். எங்களோட ஆன்லைனில் நீங்கள் வெப்சைட் ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ரசமுக்கே தனியாக ஒரு காம்போ வச்சுருக்கோம்,
காம்போ 1, காம்போ 2, காம்போ 3, காம்போ 4 நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காம்போஸ் இருக்குது. கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அது எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஊறுகாய் வகைகள். ஊறுகாய் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பிரண்டை தொக்கு, அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் உப்பு மற்றும் காரம், மாங்காய் தொக்கு, கட் பீஸ் மாங்காய், அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட ஆனியன் தொக்கு, தக்காளி தொக்கு, புளிக்காய்ச்சல், வத்த குழம்பு மிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து வடகம் வகைகள். ஸோ ஜவ்வரிசி வடாம், அது மட்டும் இல்லாமல் மோர் மிளகா, நீட் வடாம். இது என்னன்னு கேட்கலாமே நீங்கள். ஆக்சுவலி வந்து ரவுண்டாக இருக்குது. கோலா உருண்டை. இது வேப்பிலை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பிலை கட்டி. ஆமாம். ஆனால் இதுக்குள்ளே வேப்பிலாம் இருக்காது, கசக்காது. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து வேப்பிலை கட்டி இல்லை நார்த்த இலையெல்லாம் சேர்த்து சில முக்கியமான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணி இந்த வேப்பிலை கட்டி வந்து தயார் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா மோர் சாதத்துக்கு அருமையான காம்பினேஷன். சில பேர் விருப்பப்பட்டா சாம்பார் சாதத்துக்கே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு நல்ல நிவாரணி. நல்ல டைஜஷன் பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ டக்குன்னு குயிக்காக ஆஃபீஸ் போகிறதுக்காக என்னடா லஞ்ச் ப்ரோ பண்ணலான்னு யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். எங்ககிட்ட வந்து சுண்டக்காய் வத்தல் மற்றும் வந்து மணத்தக்காளி வத்தல் இருக்குது. இது ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயிலில் வந்து நீங்கள் வறுத்து நல்லா சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது வத்த குழம்போட இல்லை வேறு எதுக்காவது நல்ல ஒரு காம்பினேஷனாக இது இருக்கும். சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சில பேர் இதை வச்சு வத்த குழம்பு ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் வந்து பண்ணுவாங்க. இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் எல்லா நாடுகளுக்குமே வந்து நாங்கள் கொரியர் சர்வீஸ் மூலமா நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. www.srivarahafoods.com அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள உங்கள் வீடு தேடி வந்துடும். நீங்கள் கேட்டீங்கல்ல எப்படி பேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நம்மளோட தயாரிப்புகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து சேரும். ஸோ கல்லிடைக்குறிச்சியிலேருந்து எல்லா நாடுகளுக்கும் இப்போ வந்து இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா முறுக்கெல்லாம் வந்து கஸ்டமருக்கு போய் உடையாமல் செய்கிறதுக்காக இந்த பபிள் ப்ராப்பில் தான் நாங்கள் எல்லாமே வந்து பேக் பண்ணுறோம். எல்லாத்தையுமே பேக் பண்ணி இந்த காட்டன் பாக்ஸ்குள்ளே சேஃபாக வச்சு தான் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். இவ்வளோ நேரமாக நான் உங்களுக்கு வந்து எங்களோட ப்ராடக்ட்டோட எல்லா வெரைட்டியுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது முழுக்க வந்து ரொம்ப சுகாதாரமான முறையில் வீட்டு தயாரிப்பு மெத்தடில் பண்ண ஒரு விஷயம். என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டுமே வந்து சாத்தியம் கிடையாது. எங்களோட வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களோட முயற்சி தான் வந்து நாங்கள் இவ்வளோ ஒரு தரமான பொருட்களை வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்க முடியுது. எங்கள் நிறுவனத்துக்கு வந்து எங்களுக்காக எத்தனை டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சியில் அப்பளங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வாங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்க நம்பர். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி எடுத்து போய் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பண்ணி தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மாதிரி சந்திக்கிறேன். பை.